அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரப்போகின்ற ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. மேச ராசியில ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எல்லாம் அதுவும் யாருக்கெல்லாம் வந்துட்டு அதிர்ஷ்டமழை அடிக்கப் போகின்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் ஜூன் மாசத்துல குரு பகவான் கடக ராசிக்கு மாறுவது மேசத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் இருக்கின்ற 12 ராசிகளில் எந்த மாதிரியான தாக்கத்தை விளைவிக்குது என்றும், அவர்களில் யார் யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் நம்மள ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது குரு இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வந்துகிட்டு இருக்காரு. ஜூன் 2ஆம் தேதி நடக்கப் போற இந்த ஒரு குரு பெயர்ச்சியில கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றாரு. இந்த 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் முக்கியமான கிரகமா கருதப்படுறாரு. குரு பகவானோட ஒவ்வொரு அசைவுகளும் மனுஷனோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கின்றது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். இப்ப குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு. வரப்போகின்ற ஜூன் 2ஆம் தேதி காலையில 6:30 மணிக்கு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகின்றாரு. இந்த பெயர்ச்சியானது இந்த 12 ராசிகளிலும் ஒவ்வொரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதாம். அதுல முதல்ல மேச ராசி, அதாவது குரு மேசராசியோட 4ஆம் வீட்டுல பயணிக்க இருக்கிறாரு. இதனால இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமானதா இருக்கும் என்றும் நம்பப்படுதுங்க. வீடு, வாகனம், சொத்து, வசதிகள் இது எல்லாமே அதிகரிக்கும். தொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல அதற்கான வாய்ப்பு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்ததா ரிஷபராசி. குருவோட இந்த பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. இந்த காலத்துல புதுசா ஏதாவது தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும் என்று நினைக்கிறவங்க இதுல முதலீடு செய்யலாம். அது அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் கம்பெனி, நிறுவனம் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகப்படியான லாபம் மற்றும் வருமானத்திற்கான வாய்ப்பு அதிகம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கலாம். அடுத்ததா மிதுன ராசி. இங்கு குரு மிதுன ராசியோட 2ஆம் வீட்டுல பயணம் செய்கிறாரு. இதனால மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெற போறாங்களாம். அவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பண பிரச்சனை தீர்ந்து சேமிப்பு அதிகமாகும். அவங்களுடைய பேச்சு திறமையினால பல நன்மைகளும் கிடைக்கும். மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு வெற்றியும் தேடி வரும். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட சிறந்த ஒரு காலமாவே அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. குரு உச்சத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் தன்னம்பிக்கை இந்த மாதிரி எல்லாமே அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தொழில் ஏற்றம் உண்டாகும். அதிகப்படியான சுப நிகழ்வுகள் நடக்கலாம். உடல் நலத்துல இருக்கக்கூடியவங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஆரோக்கியம் அதிகமாகும். அடுத்ததா சிம்ம ராசி. குரு கடகராசி பெயர்ச்சிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான பணவரவை கொடுக்க போறாரா. இந்த காலகட்டத்துல கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும். வேலையில மாற்றம் தேவைப்படுகின்றவர்களுக்கு இது சரியான காலம் என்றே சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்த வேலை அவங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகுமாம். சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் திருமணம் நம்ம விரும்பி இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பிரச்சனை எந்த ஒரு விதமான சிக்கல்களும் இன்றி புதுசா திருமணத்துல போய் அது முடியுமாம். அடுத்ததா கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு குருவோட பயிற்சியால பணவரவு அதிகரிக்கிறது மட்டுமின்றி தொழில வளர்ச்சி அடைய போறாங்க. குடும்பத்துல அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகமாகும். பண விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு விதமான சுமூகத்தோடு தீருமாம். இதனால சேமிப்புகளும் அதிகமாகும். குடும்ப உறவுகள் மேம்படும். புதிய தொடர்புகள் மூலியமாகவும் நன்மைகள் கிடைக்கும். புதுசா வாகனம் இல்லைன்னா சொத்து வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். அடுத்ததா துலாம் ராசி. அதுவும் குருவோட ராசி மாற்றம்
துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு காலத்தை வந்துட்டு கொடுக்க போகுது. தொழில் மற்றும் வாழ்க்கையில சவால்கள் இருந்தாலும், புதிய பொறுப்புகள் மூலியமா முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். இருந்தாலும் கூட கொஞ்சம் செலவுகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. அடுத்ததா விருச்சிக ராசி. குரு விருச்சிக ராசியோட 9வது வீட்டுல சஞ்சரிக்கிறாரு. இந்த காலகட்டத்துல தடைபட்டு இருந்த பல வேலைகள் வந்துட்டு நிறைவடையும். ஆன்மீக செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். புதிய மனிதனோட சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்துட்டு கொடுக்கும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் போது உயர்கல்வி போன்ற வெளிநாட்டு பயணங்கள்ல வெற்றி உண்டாகும். சமூகத்தில் இருக்கக்கூடிய மரியாதையும் வந்துட்டு உயரும். அடுத்ததா தனுசு. இந்த ராசியில குரு தனுசு ராசியோட 8ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறாரு. குரு தனுசு ராசியோட அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ராசி மாற்றம் ரொம்ப சாதகமா இருக்க போகின்றது. வெளிநாட்டு வேலைகளில் வெற்றி கிடைக்கும். புதிய தொடக்கங்கள், பயண வாய்ப்புகள் வந்துட்டு உருவாகும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததா வந்துட்டு அமைய போகுது. குரு உங்களுக்கு 7ஆம் வீட்டுல வர்றாரு. வேலையில அழுத்தம் அதிகரிக்கலாம். இதனால் உடல்நிலை மோசம் அடையறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதை கண்டிப்பா கவனத்துல நீங்க வச்சுக்கணும். அதே சமயம் தொழில்ல ஈடுபட்டு வருபவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. குறிப்பா கூட்டு தொழில் செய்வதற்கான ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும். அடுத்ததா கும்பம். இந்த குரு கும்பராசியோட 6ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறாரு. இந்த காலகட்டத்துல நேர்மறையான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. மேலும் தொழில் மற்றும் வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் ஏற்பட இருக்குங்க. அதுவும் உங்களுடைய படைப்பு ஆற்றல் அதிகரிக்கும். பல வெற்றிகள் வந்துட்டு பெற முடியும். மேலும் வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்கள் தானாக தேடி வரும். அடுத்ததா மீனராசி. குரு மீனராசியோட 5ஆம் வீட்டுல இருக்காரு. இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிதி ஆதாயங்கள் அதிகரிக்க செய்யும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வந்துட்டு செய்யும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் வர வந்துட்டு கைகூடி வரும். இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல நமக்கு இருக்க போகுது இந்த 12 ராசிகளிலும். ஸோ மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.